ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். இன்று பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை என்னவென்றால், நம்மில் காணப்பட வேண்டியவைகளும் நம்மில் காணப்படக்கூடாதவைகளும். இதைதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில காணப்பட வேண்டியவைகளும் காணப்படக்கூடாதவைகளும். இங்கே 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3 ஊமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, அதன் பிறகு பிரிந்து போன இளைய குமாரன். இந்த 3வது சம்பவத்திலே உள்ள மூத்த குமாரனை வைத்துதான் இந்த செய்தியை சொல்லும்படி விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்து இந்த நாளிலே பேசும்படி ஆமென் உணர்த்தின. ஆமென். சிந்தையிலே அந்த கவனத்தை கொண்டு வந்த அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மூத்த குமாரன் வாழ்க்கையை வைத்து நம்மில் காணப்பட வேண்டியவைகள், நம்மில் காணப்படக்கூடாதவைகள், இதை இந்த நாளில் நாம கேட்க போகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை விரும்பணும். எது எது என்னில் காணப்பட வேண்டுமோ அது என்னில் காணப்பட வேண்டும். எது எது என்னில் காணப்படக்கூடாதோ அது என்னில் காணப்பட கூடாது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. இளைய குமாரன் தான் ரொம்ப போக்கஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. தகப்பனை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் இளைய குமாரனுக்கு நேரா கேமரா போகுது. ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு ஆவியானவர் மூத்த குமாரனுக்கு நேரா கேமராவை திருப்புறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த ஊமைக்கு டைட்டில் கொடுத்தாலே இளைய குமாரன் வச்சுதான் டைட்டில். கெட்ட குமாரன். பைபிள் சொல்லவே இல்லை கெட்ட குமாரன். ஆனா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஒருத்தனை கெட்டவன்னு சொல்றது நம்மளை விட்ட ஆளே கிடையாது. ஆமே. இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, காணப்பட வேண்டிய 5 காரியங்களும் காணப்படக்கூடாத 5 காரியங்களும். மொத்தம் 10 காரியங்கள் சொல்லணும். 10யும் பெருசா சொல்ல போறதில்லை. ஆனா இது மனதில் நிற்பதற்காக இந்த பாயிண்ட்ஸ் உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. இந்த மூத்த குமாரன் காணப்பட்ட ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவன் தன் தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. 15வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை. இளைய குமாரன் கேட்கிறான். கேட்கிறது தப்பான்னு கேட்டா கேட்கிறது தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மேட்டர். அதுல இந்த மூத்த குமாரன் அதே வீட்டில தான் இருக்கிறான். இந்த மூத்த குமாரன் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபை போல தந்திரமாய் செயல்பட்டால் தான் இந்த காலத்திலே வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அதனாலதான கொஞ்சம் அவசரப்பட்டாங்க ரெபேக்காலும் யாக்கோபும் அவசரப்பட்டாங்க. ரெபேக்காளுக்கு தெரியும் அல்லவா, ஈசா கிட்ட கூட யாக்கோபை குறித்த பிராமிஸ் சொன்னாரான்னு கேட்டா பைபிள் அப்படி இல்லை. ஈசாக்கு வேண்டிக் கொண்டான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேண்டிக் கொண்டதுனால ரெபேக்காள் என்ன ஆறாங்க? கர்ப்பவதி ஆறாங்க. வயிற்றுக்குள்ள எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் உள்ள ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறாங்க. ஆமே. ரெபேக்காள் போய் கேட்க போறாங்க, இது என்னவாய் முடியுமோ அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் பிராமிஸ் கொடுக்கிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் வார்த்தையை தந்தால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை வாங்கிட்டு தான் தாயார் என்ன பண்றாங்க? அவசரப்படுத்துறாங்க. உண்மையிலேயே ஏசாவை போல வேஷம் போட்டு
ஈசாக்கு கிட்ட போகணும்னு யாக்கோபு கனவுல கூட நினைக்காத ஒரு மேட்ரு. யாக்கோபு அந்த பிளானே அவருக்கு கிடையாது, இது அவருடைய பிளான் கிடையாது. ஆனா ரெபேக்காள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பிளான் அவனுக்குள்ள திணிக்கிறாங்க. இல்லைன்னா பாத்துக்கோ பாத்துக்கோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தந்திரமாய் சூழ்ச்சி பண்ணி ஒன்று அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கவே கூடாது. உலகம் அப்படிதான் சொல்லும், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இப்படிதான் சொல்லும். அதுதான் நம்மளை என்ன பண்ண அப்படின்னா, ஏசாவை போல வேஷம் போட வைக்கிறது. ஏசாவை போல வேஷம் போட வைக்கிறது காரணம் என்னன்னா, யாக்கோபுக்கு இந்த பிளான் கிடையாது. யாக்கோபு தந்திரம் உள்ளவன் தான். ஆனா இந்த பிளானுக்கும் யாக்கோபுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மட்டும் இல்ல, தாயார் சொல்லும் போது யாக்கோபு சொல்றார், அம்மா ஒருவேளை நான் எத்தனை காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க உண்மையில் விழும் சாபம் என்ன சொல்றவங்கள நம்பவே கூடாது. அதே தாயார் தான் கூட்டு சொல்றாங்க, இங்க பாருப்பா, எதுக்குப்பா பிரச்சனை, நீ இங்க இருந்து ஓடிரு. ஆமென். இளையவன் அவசரப்படுத்துறான் தன் தகப்பனை. அந்த நேரத்துல மூத்த குமாரன் எதுவுமே பேசினதா பார்க்கவே இல்லை. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் நம் போகும் வழியை அவர் அறிவார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும். அதோனியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் தாவீதுனுடைய மகன் தான். சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் தாவீதுனுடைய மகன் தான். தாவீது மரண படுக்கையில் இருக்கும் போது அதோனியா என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை தானே ராஜாவாக்குறதற்கு தன்னை ஃப்ரெண்ட்ல நிறுத்த என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். தாவீது இருக்கும் போதே தன்னை ராஜாவாக காட்டிட்டு இருக்கும் போது எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க, அடுத்து ராஜாவா யார்தான் வருவா? அதோனியா தான் வரும். இந்த நேரத்தில் சாலமன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறீங்க? சாலமன் ஒண்ணுமே பண்ணல. எல்லாருடைய போக்கஸும் அதோனியா பக்கம் திரும்புது. ஏன்னா அவன் முந்தி கொண்டான், அவன் முந்தி கொள்ளுகிறான். ஆமென். இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கியூல நின்று சாப்பிடலான்னு பார்த்தா 5வது பந்தியில இடம் கிடைக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வரட்டும் இப்படி இருப்போம் பாருங்க. டோர் திறக்கும் போது எங்க இருந்து தூதர்கள் கூட இவ்வளவு ஸ்பீடா வர்றாங்களா தெரியாது, எங்க இருந்து தான் வராங்கன்னு தெரியாது. அப்படி நினைப்போம். அப்ப சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் நின்றுட்டு இருந்தா வாங்க 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 பின்னாடி நில்லுங்க, அப்படியே நிப்பாங்க பாருங்க. பின்னாடி ஏதாவது ஒருத்தர் பழம் எடுக்க எழும்பிட்டா திரும்பி நின்றுதான் சாப்பிடணும். இது பொதுவாகவே ஒரு புரியுறதுக்காக சொல்றேன். அப்படியெல்லாம் நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது. இப்படியெல்லாம் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். அதோனியா மாதிரி இன்னைக்கு எல்லாம் அதோனியா மாதிரி செயல்பட்டாதான், யாக்கோப மாதிரி செயல்பட்டாதான். யாக்கோபே நீ வாங்கிட்ட, ஆனா உன் சாட்சி வீட்டுல என்ன தெரியுமா, ஏமாத்திட்டான். ஆமா, யாக்கோபுடைய சாட்சி அப்படிதானாங்க. அப்பாவும் ஏசாவும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, ஏமாத்திட்டான். அவன் வாக்குத்தத்தம் உள்ளவன் இல்ல, சாட்சியே போச்சு. ஆமே, இனி அந்த வீட்டுல நிக்க முடியுமா? சாட்சி இல்லாத இடத்துல நிக்கவே முடியாதுங்க. என்ன வேணாலும் வாங்கி, சாட்சி இல்லாத இடத்துல நிக்க முடியாது. யாக்கோபு ஏசாக்க சகோதரன் தான், ஈசாக்கு பையன் தான். ஆனா சாட்சி இல்லாத இடத்துல நிக்க முடியல. வாங்கிட்டான், ஆனா நிக்க முடியலையே. ஆமென். ரெபேக்காளே, தந்திரமா செயல்பட்டீங்களே. நீங்க மரித்த போது ஏசாதான கூட இருந்தா, யாக்கோபு கடைசி வரை உங்களுக்கு பார்க்க முடியவில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது கூடார வாசி யாக்கோபு நினைச்ச நேரத்துக்குலாம் வீட்டுக்கு போக முடியாது. ஏசாவுக்கு போகலாம். ஏசா தேவனால் வெறுக்கப்பட்டவன் தான், தெரிந்தெடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனா ஏசா யாரை ஏமாத்தல. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா
ஏசா போய் தன் தகப்பன் இடத்துல, அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு அவசரமே படுத்தல. ஈசாக்கு தான் கூப்பிட்டு சொல்றாரு, மகனே நீ போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் புசித்து ஒன்னு என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன். நிறைய விஷயம் நம்ம யார்கிட்ட தான் படிக்கணும் தெரியுமா? ஏசாப்ட இன்னும் அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா கண்ணில் கண்ணீர் தான் வரும். யாக்கோபு ஏமாத்திட்டான், அவன் அழல. அவன் அழுதது எதுக்கு அழுதான் தெரியுமா? வேற ஆசீர்வாதம் இல்லையாப்பா, இப்படிதான். அவன் எடுத்துட்டு போட்டப்பா, உங்கள்கிட்ட வேற இருக்காப்பா. என்ன குவாலிட்டி பாத்தீங்களா? நிறைய விஷயம் ஏசாட்ட இருந்து படிக்கணும், கோலியாத்திட்ட இருந்து படிக்கணும். என்ன படிக்கணும்? அவன் டெய்லி காலையிலும் சாயங்காலம் அவன் தெய்வத்தின் நாமத்தை சொல்லுவான். நம்ம சொல்லணும்னா கனவுல பாம்பு வரணும், இயேசுவே, இப்படிதானே வருது. அவன் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து நின்று தன் தேவர்களின் நாமங்களை சொல்லுவானா. படிக்கணும். பெலிஸ்தியர்ட்ட படிக்கணும். அந்த டாபிக் வேற வேண்டாம். உடன்படிக்கை பெட்டி ஓபனி பினேகாஸ் தூக்கிட்டு வரும்போது தளர்றாங்க. தளரும் போது அவங்களுக்குள்ள பேசி திடன் கொள்றாங்க. திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, தளராதீங்க. தோக்கதான் போறான், ஆனாலும் திடன் கொள்றாங்க. அதாவது தோக்க போறோம்னு தெரிஞ்சும் எகிப்தியர் சேனையா புறப்பட்டு வராங்க. இந்த ஒரு பைண்டே ஃபுல்லா ஓட நினைக்கிறேன். ஆனா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இடையில சரி வாங்கிட்டீங்க யாக்கோபை, நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல தெரியுமா? நன்மை இல்லாததுனாலயா? இல்ல, சாட்சி இல்லாததுனால. சாட்சி இல்லாத இடத்துல நிக்க முடியாது. எவ்வளவுதான் வர முயற்சித்தாலும் நிக்க முடியாது. யாக்கோபு திரும்பி வரும்போது அந்த வீட்டுல யார அவன் தேடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? தாயார. எவ்வளவு அழுதுருப்பான், எவ்வளவு அழுதுருப்பான் ஒரு தேவ பிள்ளை. ஆமே, அதோனியா பாருங்க, நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டான். அடுத்த ராஜா சாலமோன். சாலமோனுக்கு ஒண்ணும் தெரியாது, அது வேற. ஒண்ணும் தெரியாம இருக்கிறது வரைக்கும் நல்லது. ஆனா சாலமோனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? சாலமோன் பிறந்த போது வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 12:24 அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். இந்த வார்த்தைய ஆமென் சொல்லும் போது ஒரு வார்த்தை சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்க மேல அவர் வச்ச அன்பு உண்மைன்னு நம்புறீங்கன்னா, எத்தனை அதோனியாக்கள் எழும்பினாலும் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஏன் சாலமோன் ஒண்ணு அவசரப்படல? ஏன் அவசரப்படல சொல்லுங்க? கர்த்தர் அன்பா இருந்தார். அடுத்து சொல்லுங்க. சிலர் இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஒரு அவசரம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அதோனியா எப்படி செயல்பட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் ஏன் இப்போ ராஜாவா செயல்படுறான்? ஏன்னா தாவீது எப்படி இருக்கிறார்? படுக்கையில இருக்கிறார். அதோனியா எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அவர் என்ன செய்ய போறார்? சாக போறார். சாலமோன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அவர் இன்னும் சாகல. அவர் இன்னும் சாகல. பார்வையே பாருங்க. ஆமென். மரணத்தை பார்க்கிறவர்கள் வேற, உயிர்த்தெழுதலை பார்க்கிறது வேற. அதோனி எப்படி பார்க்கிறான்னா, அவர் சாக போறார், அதனால நான் ஏதாவது செஞ்சாகணும். சாலமோன் எப்படி பார்க்கிறான்னா, அவர் இன்னும் சாகல, நான் ஏன் அவசரப்படணும்? எனக்குரியதை அவர் நிறைவேற்றுவார். அதுதானே யோபு சொல்கிறார், என் மீட்பர் பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க. ஆமென். பாசமின் மேல் glory. ஆமென்.
பெற்றோர் உயிரோடு இருக்கும் போது கவனிக்க மாட்டாங்க, மரண படுக்கைன்னு சொல்லும் போது ஓடி வருவாங்க சிலர். எதுக்கு தெரியுமா? அழகா அடிக்கிறீங்க கோரஸா. எழுதி வாங்கியிருப்பீங்களோ? எழுதி வாங்க. கையை தூக்கவே முடியாது. ஆமே. ஒரு பாட்டி இறந்தப்போ ஒரு பேர பிள்ளை பாட்டி பக்கத்திலே இருந்து அழுதுட்டே இருந்தானோ. எவ்வளவு இழுத்தாலும் அவன் வரமாட்டேங்கிறான். இவ்வளவு இழுக்கிற நீ வரமாட்டேங்கிற, நானும் இழுக்கிறேன் வரமாட்டேங்குது. பாட்டி காதுல பாம்படம் போட்டிருந்தாங்க. அவன் 2 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்கள். நாம் யாரை அப்பா என்று அழைக்கிறோம் என்பதை உள்வாங்குங்கள். நீங்க தாயின் கருவில் இருக்கும் முன்ன, வெளிப்படுறதுக்கு முன்னாடி வேர்டு வெளிப்பட்டு இதுதான் உங்க வாழ்க்கைன்னு கர்த்தர் தீர்மானிச்சு விட்டார். தந்திரத்தாலோ ஏமாற்றியோ பிறரை அள வைத்தோ நம்ம கையில ஒன்றும் வரக்கூடாது. தந்திரத்தாலோ ஏமாற்றியோ பிறரை அள வைத்தோ, ஏசாவை அள வச்சுட்டு யாக்கோபு போனான்ல. யாக்கோபு வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுறது எங்க வச்சுனா யாபோக்காட்டின் கரையில. அங்கே அவனை, அப்படிதான் இருக்கு பைபிள்ல, அங்கதான் அவனை ஆசீர்வதித்தார். எப்போ தெரியுமா? அவன் அழுததுக்கு நீ அழணும். அவன் அழுததுக்கு நீ அழு. அவன் அழுது கெஞ்சினா பாருங்க, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அது ஏசாவைதான் கர்த்தர் வெறுத்தார்ல. அவங்க ஆண்டவர் அறியாதவர்கள், நான் ஆண்டவரை அறிந்தவன் அப்படி சொல்லி நீங்க அழ வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? கொண்டு உட்கார வைப்பார் யாபோக்காட்டின் கரையில. ஆமென். அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறக்க மாட்டாராம். அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாது, அவன் சிறுமைப்பட்டவன். ஏசா அழுதது, அவனை ஏமாத்திட்டான், ரைட்டு தான். ஆனாலும் அப்போ உங்ககிட்ட வேற ஆசீர்வாதம் இல்லையாப்பா? அப்படிதான் அழுதான். என் அப்பாவால இப்போ என்ன ஆசீர்வதிக்க முடியலையே, அப்படிதான் அழுதான். ஆமென். இந்த அதோனியா என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்கிறான். ஆனா சாலமோன் பாருங்க வெயிட் பண்றான். சாலமோன் தான் உயர்த்தப்படுகிறான். இந்த அதோனியா பத்சேபாள் இடத்தில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்களை வாசியுங்கள். 15 வாசியுங்கள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்ததென்றும், ராஜ்யம் என்னுடையதா இருந்ததென்றும், நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனை அவசரப்படுத்தாம. ஆமென். அப்பா அது நீங்க எனக்குள்ள தருவேன்னு சொன்னீங்க, உனக்கு தான் தருவேன்னு சொன்னேன், ஆனா நீ கேட்கல, அவன் வந்து கேட்டான் அவனுக்கு கொடுத்துரு, அப்படி சொல்ல மாட்டார். அவர் அப்படி சொல்ல மாட்டார். ஒருவேளை நமக்கு நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை ஏமாத்திட்டா ஆண்டவருக்கு கண்ணு தெரியும். யாருக்கு கண்ணு தெரியல? ஈசாக்குக்கு தான் தெரியல. அதனாலதான் ஈசாக்கு எப்படி யாக்கோபிட்ட நீ யாருன்னு கேட்டாரோ அதே போல ஆண்டவர் யாபோக்காட்டின் கரையில வந்து கேட்டார், உன் பெயர் என்ன? இப்ப சொல்லு ஏசான்னு. நீ சொல்லும் போது உன் முன்னாடி ஏசாவை கொண்டு வந்து வைப்பார். இப்ப சொல்லுவோம் பேர் என்ன? கண்ணு தெரியாதவன்ட்ட ஏசானா, கண்ணு தெரிஞ்சவர்கிட்ட யாக்கோபுனா. அல்லேலூயா. வருஷம் 20 கழிந்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வருஷம் தாண்டிட்டுல. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மூத்த குமாரன் கொடுக்கிறார் பாருங்கள். இளைய குமாரன் கேட்டு வாங்கினது மூத்த குமாரன் கூப்பிட்டு கொடுத்து. இளைய குமாரன் தானே கேட்டான், அப்ப இளைய குமாரனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதானே? பைபிள் சொல்லுகிறது, அந்தபடி அவன் அவனுக்கு என்று அல்ல, அவன் அவர்களுக்கு. லூக்கா 15:12 அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்.
ஆமென். தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. ஈசாக்கு பாருங்க, எந்த காரியத்துக்காவது தன் தகப்பனை அவசரப்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஈசாக்குக்கு எந்த காரியமாவது குறைவுபட்டதா? இல்ல. எந்த காரியத்துக்குமே ஈசாக்கு தன் தகப்பனை அவசரப்படுத்தவில்லை. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 25:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். தனக்குண்டான யாவையும். சாலமோனை நீ பிறக்கும் போதே உன் மேல அன்பு வச்சுட்டாரு. அவருடைய அன்பு உன் மேல இவ்வளவாய் வைக்கப்பட்டிருக்க, அதோனியா வந்து உன் சுதந்திரத்தை பறிக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். ஆமென். என்ன ஒரு ரெபேக்காள் இப்படி தந்திரமா செய்யும் போது தன் பாஸ்ட கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கணும். ரெபேக்கா வீட்டுக்கு ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அழைத்து அனுப்பும் போது அந்த வேலைக்காரன் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேர்வழியா என்னை நடத்தினாலதான் ரெபேக்காளே நீங்க எங்க வரீங்க? அங்க நேர்வழியா நடத்தி வந்து சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா எப்படி போறாங்க? குறுக்கு வழியா. ஆமென். அவசரப்படுத்தாம சவுல் தாவீது கையில ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தபோது தாவீதோடு இருந்தவன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 26 அபிசாய் சொல்றான், ராஜாவே கர்த்தர் இவனை ஒப்பு கொடுத்து விட்டார், இவனை நம்ம என்ன பண்ணலாம்? கொலை செய்யலாம். அப்படி சொல்லும் போது 9வது வசனத்துல தாவீது அபிசாயை பார்த்து சொல்றான், அவரை கொல்லாத, கொலை பண்ணாத, அவர் மேல கைய போட்டுறாத சொல்லிவிட்டு 10-11 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். கை வருது, விறுவிறுன்னு வருது. இப்படி சொல்லிட்டே வஸ்திரத்தை கட் பண்ணிட்டார். என்ன பிரேயருங்க இது? தந்திரமா வாங்கின இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதல்லவா? இந்த இடத்துல சவுலை கொலை செய்து விட்டு அடுத்த ராஜாவாக சாமுவேல் என்னதான் அபிஷேகம் பண்ணார். நேர சாமுவேல்ட்ட ஓடி போயிருக்கலாம்ல தாவீது. இல்ல, அப்படி நான் வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது தான் 31ஆம் சங்கீதம் பாடுறாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல முழுவதும் அப்படி மறக்கப்பட்ட பிறகும் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று. ரிசல்ட் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3, 4 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாரும் தாவீது கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். அப்படி சொல்லி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் மறுபடியும் செய்கிறார்கள். அவனுக்கு அப்பொழுது வயது 30. 17 வயதுல ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த 13 வருஷத்துல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. ஆமென். கர்த்தர் தான் செய்ய நினைத்தது தடைபடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் 104வது சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளை ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. அப்பா தருவார், அப்பா தருவார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலேயே யாக்கோபு வந்து ரியலா பிளெஸிங்காக அழுதது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாபோக் காற்றின் கரையில. யாக்கோபு என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? அப்படி ஏசாவை ஆசீர்வதிக்க போறதாக செய்தி வந்ததும், ஏன்னா ஈசாக்கு கூட பாருங்க, இருக்கிறத யார் வராங்களோ மொத்தமா கொடுத்துருவாரு. மொத்தமா கொடுத்துட்டு அவரும் ஒண்ணும் இல்லாம
சிலர் அப்படியே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு. சில பாருங்க பிள்ளைகளுக்கு மொத்தமா கொடுத்துட்டு இருந்து கண்ணை தள்ளிட்டு இருப்பாங்க. ஐயோ இது தெரிஞ்சிருந்தா, மொத்தமா கொடுத்துட்டு மொத்தம். அதனாலதான் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்துக்கு பிறகு, அது பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம், ஜெபம் மாறும். என்ன ஆண்டவரே இது, யாரு காலத்துக்கு பிறகு ஆண்டவரே இது போகவும். மொத்தமா கொடுத்துட்டு இப்ப யாக்கோபு வாராருன்னா எங்களை ஈசாக்கிட்ட, யாரு அப்பா நான் யாக்கோபுப்பா, என்ன வேணும் அப்பா, இப்படி ஏசாவை ஆசீர்வதிக்க போறதா கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. இன்னும் ஃபுல் பிளெஸிங் ஈசாக்குள்ளதான் இருக்கு. என்ன பண்ணிருக்கலாம்னா, சரி மகனே நீயும் நல்லா இருப்படா, நேர்வழியா போய் வாங்கியிருந்தா யாக்கோபு அந்த வீட்டுல இருந்திருக்கலாம்ல. எனக்கு அந்த குறுக்கு வழி ஃபேஸ் பண்ண முடியாம, யாக்கோபே நீங்க லாபான் வீட்டுல பெரிய ஆள் தான், ஆனா உன் சொந்த வீட்டுல ஏசா வாரானதும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியல. உன் மனைவி பிள்ளைகளை தானே ஃப்ரெண்ட்ல அனுப்புற, வேலைக்காரங்களை தானே ஃப்ரெண்ட்ல அனுப்புற, உன்னால போய் நிக்க முடியலையே. 20 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண முடியல பாத்தியா, அப்படிப்பட்ட ஒரு செயல். ஆமே, பிறரை ஏமாற்றி அவசரப்படுத்தி இல்ல, அதோனியாக்கு ஃபேஸ் பண்ண முடியல பாத்தீங்களா. சாலமோன் ராஜாவானதும் வந்து நிக்கிறான், அது என்னுடையதா இருந்துச்சு, ஆனா அது என்னை தாண்டி எத்தனை அதோனியாக்கள் தந்திரமாய் உங்க நன்மையை பறித்தாலும் ஒன்றை மறக்காதீங்க, நான் அவர் பிள்ளை. என் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், என் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். படுக்கையில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு சாலமோனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியுமானால், சிங்காசனத்தில் இருக்கிற என் தகப்பனுக்கு நல்ல கரங்களை தட்டி, படுக்கையில் இருந்த ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியுமானால், சிங்காசனத்தில் இருக்கிற என் தகப்பனுக்கு எனக்கு செய்ய வேண்டியதை எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி ஹalleluya. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஏன்னா அப்பா இருக்கார்ல, அப்பா எப்படி இருக்கு, உயிரோடு இருக்கிறார், அப்பா இருக்கிறார்ல. அந்த ஈசாக்குக்கு ஆபிரகாம் எல்லாம் தனக்குண்டான யாவையும், ஆமென், 10 பாயிண்ட் சொல்லி இருக்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த அனுபவத்துல கேளுங்கள், அவர் அவசரப்படுத்தாதீங்க. அவசரப்படுத்தினா தரமாட்டார், தருவார். ஆனா அப்படி வேண்டாம். நீங்க உண்மையிலே அவர் இஸ்ரவேல்னு யாக்கோபை எங்க ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்க? பெத்தேல்ல கொண்டு வந்து. ஆனா யாக்கோபு எங்க இருந்து வாங்குவார் தெரியுமா? யாபோக் ஆற்றின் கரையில. என்னதான் யாபோக் ஆற்றின் கரையில இருந்து வாங்கினாலும் அவர் உண்மையிலே அவராக வந்து எங்க கொடுக்கிறார்னா பெத்தேல்ல தான். இனி உன் பெயர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இனி உன் பெயர், ஆமென், 35வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் பாருங்கள். யாக்கோபு பதான்-அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இதுதான் அவராக வந்து கொடுக்கிறது, அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இதே காரியம் தானே நடந்துச்சு யாபோக் ஆற்றின் கரையில. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இனி உன் பெயர் யாக்கோபு, 32வது அதிகாரம் 28வது வசனம். நீங்க ஸ்பீடா சொன்னீங்கன்னா நான் இந்த வசனத்தை எடுத்திருக்க மாட்டேன். நீங்க அமைதியா இருந்து எடுத்துக்க வச்சு ஒரே பாயிண்டோட முடிக்க வைக்கிறீங்க. ஆமா, 32:28. அப்பொழுது அவர், நானே வாசிக்கிறேன், உன் பேர் இனி, இங்க இப்பொழுதுன்னு சொல்லல, இனி. நிறைய பேர்ட்ட இனி சொல்லிட்டு இருக்கிறார். ஆமே, இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். என்னைக்கு படுமோ? ஆமே. பிறக்கும் போதே நம்ம மைண்ட்ல பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படின்னு நமக்கு நம்முடைய திராணி கேட்ட போல செட் பண்ணி வச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென்.
அது வந்து இனி. ஆனா அந்த டைம் வரும் பாருங்க, இப்பொழுது. அதுதான் 35:10. இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல். இப்பொழுது உன் பெயர் யாக்கோபுன்னா வாக்குத்தத்தம் வாங்கிட்டோம். யாராதான் இருக்கிறான் சொல்லுங்க? யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். என்னதான் பிள்ளை வயிற்றுல இருந்தாலும் பெயர் வச்சிருப்போம். பெயர் வச்சாலும் எக்ஸ்ட்ரா இன்னொரு பெயர் எடுத்து வச்சிருப்போம். எதுக்கு? ஜான்னு வச்சிருப்போம், ஜோகானான்னு வச்சிருப்போம். பையன் பிறந்தா ஜான், பொண்ணு பிறந்தா கூட ஒரு ஏ, எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம். அவன் பேர் ஆல்ரெடி வச்சாச்சு. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வைப்போம் பாருங்க. ஆமென். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, அப்போ எந்த இடத்துல தரிசனம் மாறார் பாருங்க? ஏற்கனவே தரிசனமான இடத்துல. அப்ப நான் நம்புறேன் ஆண்டவர் அங்க வந்ததே பேர் வைக்கதான். ஆனா மடியில இருக்க மாட்டேங்கிறானே. இந்த மடியில உட்கார வச்சு பேர் வைப்பாங்கல்ல, உட்கார மாட்டேங்கிறானே. அவன் ஓடி போய் ராகேல கட்டி பிடிக்கிறதுலயே குறியா இருக்கிறான். ஆண்டவரே இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி யாபோக்காட்டின் கரையில அழுதத ஃபர்ஸ்ட் அதே பெத்தேல்ல தானங்க அவர் வந்தார். அவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்படி நிக்கிறார். உடனே ஆண்டவர், நான் உனக்கு தசமபாகம் கொடுப்பேன், நான் போற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. என்னடா இவன் பேரையே நான் சொல்லல, பேர் சொல்லல, அங்க யாக்கோபுன்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. அவர் வந்ததே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். அவருக்கு தெரியும், அவர் வந்து ஆசீர்வதிப்பார். வந்து கேட்டாங்க, நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தது தப்பா பாஸ்டர்? நீ கொஞ்சம் ஞானமா இருந்திருக்கணும், நீ கொஞ்சம் முந்தி இருக்கணும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்த காரியம். சொன்னீங்க பாரு, கர்த்தர் அறிவார். இந்த பூமியில நியாயம் ஈடுபடலாம், ஆனா அவருடைய கோர்ட்ல இங்க இருந்து எடுபடுதுன்னா அது அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கோர்ட்ல அங்க எடுத்தாச்சுன்னு அர்த்தம். பூமியிலிருந்து எடுபடுதுனாலே அவர் கோர்ட்ல எடுத்துட்டார்னு அர்த்தம். ஹை கோர்ட்ல இருந்து எடுபட்டுனாலே அது எங்க போகுது? சுப்ரீம் கோர்ட் போகுது. பூமியில உன் நியாயம் எடுபடுகிறது என்றால் கவலைப்படாத, பரலோக கோர்ட்டுக்கு போயிட்டுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போர்த்திபார் கிட்ட யோசேப்பின் நியாயம் எடுபட்டது, அது ராஜா கோர்ட்டுக்குள்ள போயிட்டு. கர்த்தருடைய செயல்கள் வந்து இங்க உங்களுக்கு நியாயம் எடுபடுதா? அப்ப நம்ம ஐயோ அப்ப நம்மளும் யாக்கோபு போல தந்திரமா இல்ல. உடனே நம்ம மைண்ட் அப்படி வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிவார். யாக்கோபை ஏசா பார்க்க வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? 400 பேரோட. அன்னைக்கு அழுக. என்னதான் ஏசா வெறுத்தேன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஏசாவை பிடிக்கல, அப்படி கிடையாது. அந்த 2 பேர்ல ஒருத்தனை என்ன பண்றார்? தெரிந்தெடுக்கிறார். இப்போ நமக்கு கடையில் ட்ரெஸ் வாங்க போறோம், நம்ம முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட வச்சிருவோம். போடுவாங்க, உடனே நம்ம இப்படியே தூக்கிட்டு வர மாட்டோம். இப்படியே தூக்குனா அவங்க நம்மளை அப்படியே தூக்கி கடையில் வேலைக்கு வச்சிருவாங்க. அதுல ஒன்றை எடுப்போம் பாருங்க. ஒன்றை எடுத்ததுனால அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட், மீதியெல்லாம் ஒஸ்ட் அப்படி கிடையாது. அதை விட பெஸ்டா நிறைய இருக்கும். உள்ளதுலேயே காஸ்ட்லி புடவைங்க கொடுங்க அப்படி எல்லாம் இல்லை, அதை விட நிறைய இருக்கும். ஆனா அது அந்த இடத்துல அப்படிதான் யாக்கோபை தெரிந்தெடுத்தார். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன், இப்படிதான். அதுக்காக நம்ம மற்றவங்களை வந்து இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அது மதம். அந்த பார்வை வந்து மதம் பிடிக்க கூடாது. மதம் பிடிச்ச யானையவரை சமாளிச்சிடலாம், அந்த மதம் பிடிச்ச மனுஷர்களை, அதுவும் மதம் பிடிச்ச கிறிஸ்தவர்களை. நான் உங்களை சொல்லல, அப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2வது
2 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. இனி அவங்க டிசைட் பண்ணலாம். இளைய குமாரன் தூரமா போறான், மூத்த குமாரனும் தகப்பனோடு இருப்பதையே தெரிந்து கொள்ளுகிறான். தகப்பனோடு இருப்பதே. ஆண்டவர் இன்னைக்கு என்னை எவ்வளவு பிளஸ் பண்ணா. எனக்கு பிளஸிங் என்ன தெரியுமாப்பா? உம்மோடு இருப்பதுதான். சில பாருங்க காசுக்காக வருவாங்க பாருங்க, 2 நாள் லீவ் போட்டு வந்திருந்து வாங்கிட்டு ஒரே ஓட்டம், அவ்வளவுதான். சில சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்ச நாளா பையன் ஒரே போனா இருக்கு, ஏதோ தேவை இருக்கும் போல. ஆமென். இந்த அவமானம் தேவையா? கொஞ்ச நாளா பிள்ளை என்னன்னு தெரியல, ஒரே பாசமா இருக்கு, நேரத்துக்கு நேரம் மருந்து சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு உடம்பு பார்த்துக்கோங்க, நான் இருந்திருந்தா நான் கவனிச்சிருப்பேன், வா வந்து இரு. எப்படி இருக்க முடியும், என்னையே கவனிக்கணுமே, என்ன புதுசா இருக்கு, ஏதோ ஒண்ணு. அதாவது இது வந்து ஆப்ஷன். என்ற ஆண்டவர் பேசினது தான், இது ஆப்ஷன். நீ தான் டிசைட் பண்ணணும். இளைய குமாரன் அவன் போயிட்டான், மூத்த குமாரன் அவன் டிசைட் பண்றான். அப்பா நான் இருக்கிறேன் உங்ககிட்ட. இளைய குமாரனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுக்கல, ஆனா மூத்த குமாரனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்தான். ஏன்னா அவன் அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டான், இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் இவன் விட்டு போக மாட்டான். இயேசுவின் நாமத்திலே ஒரு நற்செய்தி, இந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாருங்க, வானத்தின் பலகணிகள் உங்களுக்கு திறக்கப்படும். இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும். இந்த நகோமி பின்னாடி 2 பேர் வராங்க, யாரெல்லாம்? ரூத்தும் ஒர்பாலும். நகோமிக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா நகோமியே இடிஞ்சு வராங்க. அப்போ சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் பிள்ளைகளை பெற்று. இன்னும் ஒரு டைலாக் இது கேட்டாங்களா அந்த கேப்ல கூட, இனி நான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லையா, அதான் அவங்க கவலை. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எனக்கு இதுல யாராவது கேட்டாங்க, நாங்க கூட வாரம் தானே சொன்னாங்க. இவங்க சில பிரசங்கத்தை கேட்டு ஓர்பால்கள்லாம் ஓடிடுவாங்க. ஆமே, ஓர்பால் ஓடு முத்தமிட்டு போயிட்டு இந்த ரூத் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட. அப்ப ரூத் எதை கேட்க விரும்பல தெரியுமா? இவங்களை விட்டு போற காரியத்தை கேட்க விரும்பல. அதை பேசாதீங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளை அப்படி ஆண்டவரை விட்டு போகிற காரியத்தை கேட்க நான் விரும்பல. அதை பத்தி என்ன பேசாதீங்க. ஆண்டவர் என்ன ஆண்டவரை பேச போறீங்க? நீங்க எல்லாம் என்னை விட்டு, என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும். யாராவது சீஷர்கள் சொன்னாங்களா? அப்படி பேசாதீங்கப்பா, அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா, அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா. அதை பத்தி நான் கேட்க விரும்பல. ஏவாள் அதை கேட்க விரும்பிட்டாளே. ஆண்டவர் சொன்ன, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே வைக்க, எனக்கு உனக்கு இருக்கிற உறவு கட்டாகும். சாத்தா வந்து பேச ஆரம்பிக்கும் போது, ஐயோ பேசாத, அதை பத்தி என்ன பேசாத, நான் அதை கேட்க விரும்பல. இயேசு அப்படிதான் ரியாக்ட் பண்ணாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு சர்ப்பம் பிசாசு வந்து பேசுறான். அப்பால சாத்தானே என்ன அவரை விட்டு பிரிக்க வைக்கிறதுக்கான காரியத்தை அவன் உலக மேன்மையெல்லாம் கொடுக்கறான் பாருங்க. ஆமென். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ மட்டும் என்ன வணங்கிட்டேனா நான் இதெல்லாம் கொடுப்பேன். அப்பால சாத்தானே என்ன என்ன பேசிட்டு இருக்கிற, என் அப்பா விட்டு என்ன பிரிக்க பாக்குறியா? எனக்கு அதை கேட்க விரும்பல. நாம் எதை கேட்க விரும்புகிறோம்? 10 வருஷம் நகோமியே உங்கள் தேவனை குறித்து அல்லவா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க பிரிகிற காரியத்தை பேசுறீங்களா? அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். தேவனை விட்டு பிரிகிற காரியத்தை நான் கேட்க விரும்பல. தேவனை விட்டு பிரிகிற காரியத்தை நான் பார்க்க விரும்பல.
ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் போறாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, யார்கிட்ட போவோம்? அவங்க வந்தது உலக அப்பத்துக்காக. உலக அப்பம் எந்த கடையில போனாலும் கிடைக்கும், ஆனா ஜீவாப்பம் எனக்கு. இந்த பேதுருவை பார்த்துதான் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன். பேதுரு போனாரா? ஆமா, அற்ப விசுவாசினார். பேதுரு போனாரா? எவ்வளவு திட்டினாலும் போக மாட்டான். அந்த பேதுருவை கர்த்தர் விடல. தகப்பனோடு இருப்பது. மூன்றாவது, லூக்கா 15:29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதிநிதியாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. போதும், ஊழியம் செய்கிறான். இவருக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? அந்த இளைய குமாரன் என்ன நினைச்சிட்டு தான் வரான் தெரியுமா? எத்தனை வேலை. அப்போ வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருந்தாலும் பையனுக்கு சொத்து மொத்தத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறான். வேலைக்காரங்க ஊழியம் செய்யறது எதுக்காக? ஆதாயத்துக்காக. பிள்ளை ஊழியம் செய்யறது அன்புக்காக. எண்ணிறந்த தூதர் கூட்டம் விண்ணி நின்று போற்றவும் அவர் சொற்கேட்டு செய்யவும் ரெடியா இருந்தாலும் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆமென். அவர் சொற்படி செய்யறதற்கான தூதர்கள் அநேகம் உண்டு. எனவேதான் சங்கீதக்காரன் பாடினானே, 103வது சங்கீதம் 20வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அப்படின்னு. பலத்த சௌரியவான்கள் இருக்கிறாங்க. ஆனா அவ விரும்புறதுல என்ன தெரியுமா? பிள்ளை ஊழியர். அதனாலதான் கர்த்தர் நம்ம எடுத்ததும் ஊழியக்காரராக்கல, நம்ம எடுத்ததும் பிள்ளைகளாக்கினார். அதன் பிறகு ராஜாக்களாக்கினார், ஆசாரியர்களாக்கினார். அந்த இளைய குமாரன் வாங்கிட்டு போயிட்டான் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு. ஆனா மூத்த குமாரன் ஏன் இங்கே அப்பா பிரசனத்திலே வாழ்றானா? அவனுக்கு நான் என் அப்பாவுக்கு சேவை செய்யணும். அவன் எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்க? எல்லாரும் பாஸ்டராக சொல்லல, ஆனா எல்லாராலும் என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஊழியம் செய்ய முடியும். என்ன ஊழியம் செய்யறோம்? ஏதாவது ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். பேதுரு சிறையில இருக்கும்போது ஸ்திரீகளுக்கு போய் அவனை விசிட் பண்ண முடியாது, அவங்க இருந்து ஜெபம் பண்ணாங்க. எலியா நினைச்சிட்டு இருந்தார் நான் மாத்திரம். கர்த்தர் சொன்ன 7000 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு அந்த 7000 பேர் நேமே தெரியாது நமக்கு. ஏதாவது ஒரு வகையில் இது ஏன் நீங்க ஏன் இதை செய்றீங்க? ஏன் அப்பாக்கு நான் செய்யறேன். ஆமா, ஒரு வேலைக்காரங்க செய்யறதுக்கும் ஒரு பிள்ளை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆமா, முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விடுவாங்கல்ல வயசானவங்களை, நல்லா பராமரிப்பாங்க. சூப்பரா, பிள்ளைகளை விட நல்லா பராமரிக்கிற முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு. அதுக்கான பேமெண்ட் கொடுத்தா சூப்பரா பராமரிப்பாங்க. அவங்க என்னதான் பராமரிச்சாலும் பிள்ளை பக்கத்துல வந்து அப்பா இதை சாப்பிடுங்க, அம்மா இதை சாப்பிடுங்க, இதுல என்ன இதுக்கு ஈடே கிடையாது. முதியோர் இல்லத்துல போனா டெய்லி வெரைட்டி ஃபுட்டு எல்லாமே இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தகப்பனுக்கு அவர் என்னை பிள்ளையாக்க அவர் ஊழியம் செய்தார். நான் அவருக்கு பிள்ளையாக ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒரு உங்களுக்கு கர்த்தர் எந்த ஃபீல்டில் வச்சிருக்கிறார், அதுல உங்களுக்கு எப்படியாவது கிறிஸ்துவை சொல்ல முடியுமா? ஆமென். பாருங்கள், அமெரிக்காவில் கடந்த வாரத்தில் சார்லி கிர்க்ங்கிற ஒரு 31 வயது வாலிபன் உலகத்தையே அசைத்தது அவருடைய மரணம். அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு மிக மிக க்ளோஸான பர்சன். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம்.
அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு 10 years கூட அவர் இருந்திருப்பார்னா அடுத்த பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இவருக்கு இருக்கு. ஆனாலும் அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தார். சான்ஸ் கிடைக்க அவ்வளவு 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 அவருக்கு, அவர் அவ்வளவு பாப்புலர் பர்சன், நேம் ஃபேம் எல்லாமே அவருக்கு இருக்கு. எல்லாம் இருந்தாலும் அவர் அப்பாவுக்கு ஊழியர், எத்தனை பரிகாசங்கள் நிந்தைகள், கடைசியில் அவரை சுட்டு கொள்ற அளவுக்கு மக்கள் அவர் மேல கோபத்துல இருக்கிறாங்கன்னா அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதான் அதான் உனக்கு எல்லாம் கிடைக்குது இல்ல, நீ ஜோம் எல்லாம் கிடைச்சிட்டு இல்ல, அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, உனக்கு என்ன குறை? இது 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 உங்களுக்கு புரியாது. இது அப்பா பிள்ளை, ஏன் அப்பாக்கு நான் செய்யறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஊழியம் செய்கிறான். நான்காவதாக அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்த. ஒரு காலம், ஒரு இடத்துல கூட அப்பாவின் வார்த்தையை மீறவில்லை. அதை புரியும்படி சொல்லணும்னா, அவர் என்ன சொன்னாலும் அவன் எஸ் மட்டும்தான் சொல்லுவானே தவிர என்ன சொல்ல மாட்டான் தெரியுமா? நோ சொல்ல மாட்டான். அவர்கிட்ட நோ சொல்லாததுனால அநேகர்கிட்ட நோ சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஐந்தாவதாக அந்த இளைய குமாரனுக்கு எல்லாம் கிடைச்சதும் அவன் போய் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்? அப்ப துன்மார்க்க வாழ்க்கைக்கான வாசல் எப்படிதான் இருக்கு? திறந்துதான் இருக்கிறது. நமக்கு தெரியும், இளையகுமாரன் போகும்போது அப்பா மகனே மகனே போகாத மகனே அப்படியெல்லாம் கேட்கல. அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும், ஆனால் அவன் போகவில்லை. இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தான். வாசல் ஓப்பனா தான் இருக்கு, பாவத்துக்கான வாசல் திறந்துதான் இருக்கு, திறந்துதான் இருக்கு. அடுத்த செகண்டே பாவத்துல போய் விழலாம், அப்படி நினைவிலே போய் விழுந்துடலாம். முதல்ல துன்மார்க்கத்துக்கான வாசல் வந்து ஓப்பனா தான் இருக்கு, ஓப்பனா தான் இருக்கு. அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும், அவன் போகல, போகல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில். இதுதான் தீர்மானம். 1 கொரிந்தியர் 6:12. ஒரு தேவ எல்லாம் ஏன் இளைய அவன் வாழலையா? அவனுக்கு கிடைக்கலையா? அவனை ஆண்டவர் தான், தகப்பன் தானே கொடுத்தார், தகப்பன் தான் கொடுத்தார். அத கிருபையை விருதாவாக்குகிறவர்கள் உண்டு, கிருபையை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆமென். நம்மில் காணப்பட வேண்டியவைகள். நேரம் போகிறதுனால நம்மில் காணப்படக்கூடாத 5 காரியத்தையும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்மில் காணப்படக்கூடாதவைகள். இதே மூத்த குமாரன் வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது முதல் காரியம் என்ன தெரியுமா? செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி. லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். வயலில் இருந்தான, ஃபீல்டுல வேலை செய்யறான். வேலை செய்ய வேலைக்காரங்க இருந்தாலும் அவன் வேலை செய்யறான் பாருங்க. ஆமென். அதாவது 2 டைப் பீப்புள் இருக்கிறாங்க. எங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம அழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எங்க அப்பா சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைக்கட்டும், நான் வேலை செய்வேன்னு சொல்லி உழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆமா, இவனை பாருங்க, வயல்ல இருக்கிறான். அவன் எங்க வயல்ல இருக்கணும்? அவன் நல்ல கேரக்டர் சொல்லிட்டே இருக்கலாம். அவன் வயல்ல இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து கேட்கிறான், இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால். எப்படி வந்திருக்கிறான்? சுகத்தோடு வந்திருக்கிறான். அந்த நம்ம ஆளுக்கு ஏறிட்டு அவன் பண்ணதுக்கு அவன் எப்படி வந்திருக்கணும்?
நான் டெய்லி ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு போய் நான் சுகத்தோடு வர்றதுல நியாயம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கே வராதவன், எங்கேயோ போனவன், அவன் இப்போ எப்படிதான் வந்திருக்கிறான்? அவன் இப்ப எப்படி வந்திருந்தான்னு பரவாயில்ல இடம் கொடுத்துருப்பான் தெரியுமா? அவனை தூக்கி கட்டில சரி போட்டு போட்டு விடு. அவன் எப்படி வந்திருக்கிறான்? அதை போட்டு கொடுக்கறதுக்குன்னு கொஞ்சம் சுத்தி இருப்பாங்க பாருங்க. அது இளையகுமாரன் எப்படி சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? அப்படி வந்தாங்க, அவனை வரும்போது பார்த்தாலே பரிதாபமா இருந்துச்சு. இப்படி சொன்னா கூட அப்படியா வந்திருக்கிறான், அது கூட பிரச்சனை இல்லை. சில நம்முடைய சுயநீதி நம்ம வெளிப்பட வைக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யோபுவின் நண்பர்கள் அப்படிதானே, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கடைசியில யோபு தன்னை யாரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? நான் என்ன ஆதாமான்னு கேட்டார். நல்ல வேளை ஆதாமுக்கு பிறகு பிறந்தார். ஆமே, ஏன்னா ஆபிரகாம் அதுக்கப்புறம் தான். பைபிள்ல முதல்ல எழுதப்பட்ட புத்தகமே யோபு புத்தகம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு இப்ப நான் கேட்கறதுக்கு நீ ஆன்சர் பண்ணு சொல்லி லெப்ட் ரைட் வாங்குவார். வாங்கணும்னு ஆண்டவரே, நான் சும்மா தான் இருந்தேன். 4 பேர் ஆட்டோ பிடிச்சி வந்தானுங்க. ஆண்டவர் வந்து உக்காந்து வச்சு நீ எதா பண்ணிருப்பேன் நான். ஆமே, அந்த சுயநீதி பாருங்க. அவர் சுகத்தோடு இருக்கிறார், நீங்களும் இருக்கிறீங்களே. ஊழியான்னு அவர் ஜாலியா வாழ்ந்துட்டு கம்யூனியன் சர்வீஸுக்கு வந்துட்டு ஆமையும் போட்டான். எவ்வளவு ஜாலி, எவ்வளவு நல்லா இருக்கிறான். ஒண்ணும் இல்லை, இவ்வளவுதான் அவருக்கு வருது. ஆமே, இந்த சுயநீதி இருக்குல்ல, நமக்குள்ள இந்த அன்பு என்கிற ஊற்றை அடைச்சிடும். சுயநீதியை வெளிப்படுத்துறவனுக்குள்ள அன்பே இருக்காது. கொஞ்சம் கூட 1% கூட அன்பே வெளிப்படுத்த முடியல. இவ்வளவு நல்ல சுபாவம் இருந்தும் எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அன்பு இல்லை. நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. சுயநீதி நம்மை அன்பில்லாதவர்களாக்கும். அவனுக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க வேண்டிய வீடு. நான் யாரு? நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறவன், தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறவன், 10 கற்பனைகளை கை கொள்கிற. நான் இருக்க வேண்டிய இடத்துல கால் போன போக்கில், மனம் போன போக்கில் ஆராதிச்ச அவன் என் பக்கத்துல இருந்து அவங்கிட்ட வர கை கொடுக்க சொல்லி, என்னால அதுதான் என்னால ஜீரணிக்கவே. கையை மட்டும் தனியா கலத்தக்கூடிய ஆப்ஷன் தான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேன். இதான் அந்த பார்வை. இவெல்லாம் சர்ச்சுக்கு வரானா? சில சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் உங்க சர்ச்சுக்கு வராங்க பாஸ்டர். நான் உங்களை பார்ப்பேன், நீங்களே வரீங்க, அவங்க வர்றது. ஆமே, அவன் நிக்கிறான் பாருங்க, நீ நிக்கிறான். நாங்கெல்லாம் இருக்க இடத்துல இவன் எப்படி? அந்த அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அண்டி மரளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல அமர்ந்த போது சீமோன் என்கிற பரிசேயன், அதாவது வீட்டுல விருந்து வச்சவன் ஸ்கேல் எடுக்கணும். நிறைய பேர் ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க. அவன் ஸ்கேல் எடுத்ததும் அவரும் ஸ்கேல் எடுத்தார். அவன் விளம்பிட்டு இவரு உண்மையில் தீர்க்கதரிசியா இருந்ததா அவனுக்கு இப்ப டவுட்லாம் யார் மேல தெரியுமா? இயேசு மேல. இப்ப மூத்த குமாரனுக்கு கோபம் யார் மேல நினைக்கிறீங்க? அப்பா மேல. அப்போ என்ன பண்ணிருக்கணும்? நீயே சொல்லு, என்ன பண்ணிருக்கணும் தெரியுமாப்பா? அந்த ஆட்டை அடிச்சீங்கல்ல, அது போல இவனை வெளியே விட்டு பனிஷ் பண்ணணும். சுயநீதி. ரோமருக்கு எழுதும் போது
10வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே பவுல் சொல்றார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு இஸ்ரவேலை குறித்து வைராக்கியம் இருக்கு, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி எனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு சுய நீதியை நிலைநிறுத்த தேடுறாங்க. அது மட்டும் இல்ல, எப்படி குற்றப்படுத்துறான் பாரு, குற்றப்படுத்தல். அவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரே லைன்ல முடிச்சிட்டு இவன் என்ன சொல்ற தெரியுமா, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டு. இவரை போய் பார்த்தாரா? வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட சிலர் பார்த்திருக்கீங்களா? அப்போ ஒரு வேளை அவன் அப்படிதான் துன்மார்க்க ஜீவனம் பண்ணான்னு தான் பைபிள்ல இருக்கு. ஆனா வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு பைபிள்ல இல்ல. ஆனா நம்ம ஆளு எப்படி சொல்றாங்க, சிலர் பண்ண தப்பை விட அந்த தப்பை இன்னொருத்தங்க சொல்லுவாங்க பாருங்க, அதுலயே தூக்கு தண்டனை கிடைக்கும். அவன் பண்ணது கூட அவ்வளவு கிடைக்காது, ஆனா அதை இன்னொருத்தங்க சொல்லுவாங்க பாருங்க, நல்ல வேளை. ஆமென். நமக்கு அந்த பிதாவுக்கு ஒரு அருமையான மூத்த குமாரர் இருக்கிறார். அவர் இதே மாதிரி பேசினார்னு வைங்கள. அப்போ வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டது உனக்கு தெரியுது இல்ல? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், அப்பாட்ட அப்பா இப்படி அவன் லைஃப் இப்படி ஆயிட்டு என்னைக்காவது சொன்னியா? ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க இருக்கக்கூடியவன், வெளியே இருக்கக்கூடியவன். அவன் எங்க வரக்கூடாது, சர்ச்சுக்கே வரக்கூடாது. அவன் சப்போஸ் வந்துட்டான், நான் வரமாட்டேன். ஆமே. சுயநீதி அப்படி அதான் தெரியுது இல்ல? அப்பாதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார்ல, உனக்கு தான் தெரியுது இல்ல மூத்த குமாரனே? இந்த இடத்துல உன் சுயநீதி உன் தகப்பனுடைய சந்தோஷத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல பாரு. சுயநீதி அவருடைய சந்தோஷத்தை விரும்பாது. சுயநீதி நான் என் அவர் ஹாப்பியா இருக்கிறாரே, இருந்துட்டு போட்டோம். அவர் ஹாப்பியா இருக்க தானே நீ ஊழியம் செய்யற, அவர் ஹாப்பியா இருக்க தானே நீ எங்கேயும் போகாம அவரோடு இருக்கிற, அவர் ஹாப்பியா இருக்க தானே அவர் அவசரப்படுத்தல. அவர் ஹாப்பி, அவருக்கு இது சந்தோஷம்பா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது அவருக்கு சந்தோஷம்னா ஏன் அதுல நீ பங்கெடுக்க மாட்டேங்கிறாய்? ஹல்லேலூயா. எல்லாரும் கெட்டு போவதல்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்புவதே தேவனுடைய. குற்றப்படுத்தும், பிரிவினை உண்டாக்கும். அங்க ஒரு பெரிய பிரிவினை நடக்குது. ஆமே. இவன் பவுலை சேர்ந்தவர்கள், அப்போலோவை சேர்ந்தவர்கள், கேபாவை சேர்ந்த இவன் பிரிவினை, குரூப்பிசம் வந்துடும் சுயநீதி இருக்கிற இடத்துல. நாங்கெல்லாம் பழைய ஆட்கள் தெரியுமா? ஆமா. ஒருவேளை நீங்க தான் அந்த கர்த்தர் சொன்ன யோவானோ அப்படின்னு கேட்க தோணும். ஆமே. நாங்கெல்லாம் இந்த குரூப்பிசம், குரூப்பிசம், சேர் பிடிக்கிறதுலயும் குரூப்பிசம், எல்லாத்திலையும். ஆமே. இது நான் இருக்கக்கூடிய சேர், இருங்க, உடையாம பார்த்துக்கோங்க. எல்லாத்திலையும் குரூப்பிசம். இந்த சுய நீதி இருக்குல்ல, இவ்வளவு நல்ல கேரக்டர் வச்சோம் சொதப்பிட்டியப்பா. அடுத்து நான் சொல்லும் போது தெரியும், அடுத்து அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா குமுறல். குமுறல் குமுறல் அவங்க உண்மையில நீங்க கவனிச்சீங்கன்னா இவன் லைஃப்ல எது இல்ல தெரியுமா? எது இல்ல தெரியுமா? ஜாய். இந்த சுயநீதியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்கள மகிழ, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். சிலர்லாம் கை கொடுக்க போய் எம்மா வேண்டாம் வேண்டாம், அந்த 7 மடங்கு எப்படி இருப்பாங்க பாருங்க. நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன், பார்த்தா பிறகு அப்படி இருப்பாங்க. அப்படி ஐயோ வராங்க 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 வராங்க. அந்த முகத்துல அப்படி சிரிப்புலாம் வந்துட்டு வெரி ரேரா சிரிப்பாங்க பாருங்க சிலர். நம்மளும் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறோம். சிரிக்காடு. நீங்கெல்லாம் நல்லா சத்தமா சிரிச்சா அவங்க லைட்டா அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல சிரிச்சா அவ்வளவுதான். இவனுக்குள்ள உண்மையில என்ன இல்ல தெரியுமா? ஜாய் இல்ல. எதுக்குங்க? ஆமே. அதாவது மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிரிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் சிரிங்க பாப்போம். ஆமே. நாங்க
அது ஏங்க நீங்க சிரிக்க மாட்டீங்க? நாங்க மிலிட்டரி. இவருக்குள்ள உண்மையில குமுறல் 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 குமுறான். மூன்றாவது, ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலை, இருதய விசாலம் இல்லை. லூக்கா 15:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இவன் உள்ள போகாம இருக்கிறது மட்டும் இல்ல, தகப்பனே வெளியே கூப்பிடுறான். பாத்தீங்களா குரூப் விட்டா இப்படிப்பட்டவங்க இயேசுவே பரலோகத்தை விட்டு திரும்ப இறக்கிடுவாங்க. ஆமென். ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. நான்காவது, மேன்மையை மறந்த நிலை. என்ன மேன்மை? அப்பா சொல்றாரு பாருங்க 31, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிற. இது நீ மேன்மையா பார்க்கலையா? அவனுக்கு கன்றுக்குட்டி, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. இன்னும் நீ. ஆமே. இந்த நாய் தண்ணிய எப்படி குடிக்கும் தெரியுமா? அதை நடுக்கடல்ல கொண்டு விட்டாலும் இப்படிதான் குடிக்கும் தெரியுமா? உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன்? உன்னை நான் எப்படி வச்சிருக்கேன்? இங்க நீ ஏன் கூட இருக்கிற? அவனால சொல்ல முடியாத சாட்சி. எனக்கு உண்டானதெல்லாம் நீ தானப்பா. அவனை ரிசீவ் பண்ணணும். நான் என்ன செய்ய வேண்டிய இடத்துல நீ நிக்கிற. அப்படிதான் அவனை வச்சிருக்கிறேன். உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ ஜெயிச்சுட்டேன்னா அவன் மூப்பர்கள் வரிசையில் அல்ல, தூதர்கள் வரிசையிலும் அல்ல, என்னோடு கூட என் சிங்காசனத்துல அவனை எப்படி வச்சிருக்கிறேன்? அதை விட்டுட்டு அவனுக்கு கன்றுக்குட்டி, எனக்கு ஆட்டுக்குட்டி. கொழுப்பு ஏறும் அவனுக்கு. இவனுக்கு மேன்மையை மறந்து போயிட்டோம். மேன்மையை மறந்து போயிட்டோம். ஐந்தாவது, இருதய கடினம். என்ன அப்பா என்னெல்லாமோ சொல்றாரு. இதனுடைய ஒரு பரிதாப நிலை என்ன தெரியுமா? அதுல ஒரு இடத்துல கூட அவன் திரும்பி உள்ள போனான்னு பார்க்கவே முடியாது. அவன் உள்ள போனான்னு பார்க்கவே முடியாது. எதுக்கு ஊழியம் பண்ணி? கடைசியில் தகப்பன் சொல்லி முடிக்கிறாரே தவிர, தகப்பன் சொல்லி முடிச்சதும் உடனே மூத்த குமாரனும் தகப்பனோடு உள்ளே போனான்னு பைபிள்ல இல்ல. இதுதான் கர்த்தர் சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும். பிந்தினோர். ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து, பரிசேயரை பார்த்து, வேத பாரகரை பார்த்து தங்களை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை பாவிகளாய் பார்க்கிறவர்களை பார்த்து சொன்னார், நாள் வரப்போகிறது. ஆமை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே இருப்பாங்க. ஆமென். சுயநீதியை பிடிச்சு வச்சுட்டு இங்க அப்பா திருப்பி கூட்ட போகும். அந்த வீட்டுக்குள்ள போகல. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். ஒரு சைடு நல்லாதான் இருக்கு, நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு நம்ம லைஃப். நம்ம லைஃப் அந்த ஒன் சைடு சொன்னாலே அழுக வருது. ஏசாவை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லும்போது ரொம்ப அழுக வந்துச்சுல்ல. ஆனா ஏசா எதுக்கு இடம் கொடுக்கல தெரியுமா? கடைசி வரை மாற்றத்துக்கு இடம் கொடுக்கல. ஏசா கடைசி வரை யாருதான்? ஏசாதான். அதுதான் பிரச்சனை. அதனால ஆபிரகாம், ஈசாக்கு வரிசையில ஏசாவுக்கு இருக்க முடியல. ஏசா கடைசி வரை ஏசாதான். கடைசி வரை ஏசாதான். மூத்த குமாரனே, இந்த வீடே உன் பேர்ல தான் இருக்கு. ஆனா உனக்கு உள்ள வர முடியாம போயிட்டு பாத்தியா? உன் இருதய கடினம். ஆண்டவர் யாரை இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணையிடுவார் தெரியுமா? இருதய கடினம் உள்ளவர்கள். அவர் ஏத்துக்கிட்டாரா? நான் ஏத்துக்கணும். அவர் மன்னிக்கிறாரா? நான் மன்னிக்கணும். அவர் நேசிக்கிறாரா? சில சொல்லுவாங்க, ஆண்டவரே மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். அப்ப வெளியே நில்லுங்க. உள்ள இருந்து ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், மட்டன் மணக்கும். வெளியே இருந்து ஆனாலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட. இவருக்கு பீஃப் பிடிக்காது போல, மட்டன் தான் பிடிக்கும். வீட்டுல கன்றுக்குட்டில அடிச்சது.
வெளியே. சி, பைபிள்ல ஒரு வசனம் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்குதுன்னா அங்க ஒரு மேட்ரு. அவன் உள்ள வரல, அந்த மூத்த குமாரன் உள்ள வரல. தகப்பன் வந்து பேசினதுக்கு அப்புறமும் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே இறங்கினதும் இளைய குமாரன் உள்ள வரான். ஆனா மூத்த குமாரனே, அவர் இறங்காமலே நீ உள்ள வர்றதுக்கு ரைட்ஸ் உனக்கு இருக்கு. ஆனா நீ அவரை இறங்கி வச்சு நீ வரல போற. அவரே வந்து கூப்பிட்டாலும் வரல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தானே வெறுத்து. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, நீர் விரும்புகிறவைகள் என்னில் காணப்படுவதா, நீர் விரும்பாதவைகள் என்னில் காணப்படாதிருப்பதா என்னை சுத்திகரியும். உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்க வெளியே இருந்து பார்க்க கூடாது, உள்ள வந்து பங்கெடுக்கணும்பா. அப்பா வீட்டுல எப்பவுமே இருக்கணும், வழி நடத்தும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தேன். எங்களோடு பேசினீர் அப்பா. எங்களில் காணப்பட வேண்டியவைகள், காணப்படக்கூடாதவைகள், ஆவியானவரே, நீர் காண்பித்த வெளிச்சத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய கிருபை தாரும். எஜமானுடைய அப்பா சந்தோஷத்துல நாங்க இருக்கணும். அப்பா உங்க சந்தோஷத்துல நாங்க பங்கா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, அதற்கேற்ற இருதயத்தை தாரும். சுயம் சாம்பல் ஆகட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருப்பதாக. இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தாரும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.